ஒரு நாட்டின் பட்ஜெட் என்பது வெறும் எண்கள் அல்ல, அந்த தேசத்தின் எதிர்கால கனவை நோக்கிய பயணமும் கூட. உலக நாடுகள் எந்தெந்த துறைக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை இங்கே விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் 2025ஆம் ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் சுமார் 630 லட்சம் கோடி ரூபாய். இதில் அவர்கள் அதிகபட்சமாக சுகாதாரத்திற்கு 20 விழுக்காடும் சமூக நலனுக்கு 25 விழுக்காடும் நிதி ஒதுக்குகிறார்கள். ராணுவத்திற்கு 14 விழுக்காடு நிதியும் கல்விக்கு 3 விழுக்காடு நிதியும் ஒதுக்கப்படுகிறது. சீனாவின் மொத்த பட்ஜெட் சுமார் 360 லட்சம் கோடி ரூபாய். சீனா தனது எதிர்கால வளர்ச்சிக்காக கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து 15 விழுக்காடு நிதியை ஒதுக்குகிறது. ராணுவத்திற்கு சீனா 5.5 விழுக்காடு நிதி ஒதுக்குகிறது. அதன் மதிப்பு 19.8 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். சுகாதாரம் மற்றும் சமூக நலனுக்கு தலா 4 விழுக்காடு நிதி ஒதுக்கப்படுகிறது. ஜப்பானின் மொத்த பட்ஜெட் சுமார் 72 லட்சம் கோடி ரூபாய். அவர்கள் பட்ஜெட்டில் 14 விழுக்காடு நிதியை சுகாதாரத்திற்கும் 23 விழுக்காடு நிதியை சமூக நலனுக்காகவும் ஒதுக்குகிறார்கள். ராணுவத்திற்கு 7.5 விழுக்காடும் கல்விக்கு 4 விழுக்காடும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் மொத்த பட்ஜெட் சுமார் 43 லட்சம் கோடி ரூபாய். ஜெர்மனி தனது பட்ஜெட்டில் சமூக நலனுக்கு 28 விழுக்காடும் சுகாதாரத்திற்கு 17 விழுக்காடும் நிதி ஒதுக்குகிறது. பாதுகாப்புத் துறைக்கு 14 விழுக்காடு நிதியை ஒதுக்குகிறது. மேலும் கல்விக்கு 6.2 விழுக்காடு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 4% நிதி ஒதுக்கி தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது. 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த பட்ஜெட் சுமார் 50.6 லட்சம் கோடி ரூபாய். இந்தியா மற்ற நாடுகளை விட உட்கட்டமைப்புக்கு மிக அதிக முக்கியத்துவம் தருகிறது. மொத்த பட்ஜெட்டில் 22 விழுக்காடு நிதி சாலைகள் மற்றும் ரயில்வே போன்ற சொத்துக்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. ராணுவத்திற்கு 13 விழுக்காடு, கல்விக்கு 2.5 விழுக்காடு, சுகாதாரத்திற்கு 2 விழுக்காடு மற்றும் சமூக நலனுக்கு 5 விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்விக்கான இந்த ஒதுக்கீடு தேசிய கல்விக் கொள்கை நிர்ணயித்த 6% GDP இலக்கில் பாதி அளவு கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ்.